பார்க்குறவங்களுக்கு அது தவறாக இருக்கலாம். எந்த மனச்சாட்சிக்கு நான் சொல்கிறேன் வந்து நான் உண்மையாக வந்து தவறு செய்யலை, ஆனால் வந்து தண்டனை அனுபவித்தேன். 2025 எனக்கு நடந்த ஒரு பெரிய ஒரு நன்மையான காரியம்னு சொன்னாலே நான் வந்து யூரோப் போனது தான் சொல்லலாம். நான் நாளைக்கு விடிய ஒலிம்பி ஒரு 15 டிப்ஸ் அடிக்க போகிறேன் நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி. தண்ணி வந்தாலும் தாகம் வந்தாலும் குடிப்பதற்கு மனசில்லையே. ரோட்டை பார்த்து இல்லை, ரோட்டில் ஒரு பொம்பளை பிள்ளையில பார்த்து அதில் ஒரு போகிற ஆள் வந்து குட்டை பாவாடையோட நான் தான் பார்த்தோம். நான் பார்த்தான் தம்பியா குளிப்பே இல்லாத வாழ்க்கை ஒன்று இங்கு கொழும்பில் நடக்கிறது. நியூ இயர்க்கு லைட் போட் டிரைவர் 30 வருஷத்தில் முதல் தடவையாக வந்து வருஷத்தை நாங்கள் கொழும்புல வந்து கொண்டாட போகிறோம்னு சொல்லல, அது வந்து பார்க்க போகிறோம். லைனில் நின்று வந்து நாங்கள் தேத்தண்ணிக்கு வந்து சீனி கையில் வேண்டி கொண்டு போவோம். எல்லாருக்கும் எத்தனை கிலோ சீனி கொடுத்துருப்பியல் நீங்கள், ஆனால் உங்களையே சீனி கையில் கொண்டு போய் வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி வந்து அவன் நக்கலா சொல்லுவான். அது அவள்லாடா புள்ள, அது அவட புள்ள, அதை விடு, தாக்க முடியலையே, அது அவள்லாடா பாப்புல. இப்படி ஒரு படியை மிஸ் பண்ணது அவள்லாடா பாப்புல. கிளியரன்ஸுகள் வந்து கொடுக்க மட்டும் அப்படி வச்சுருப்பாங்க. வந்து கசப்பான அனுபவங்கள்னு சொல்லிக்குள்ள வந்து உண்மையிலே வந்து நிறைய பேர்ட்ட உண்மையான முகத்தை வந்து நாங்கள் அறிஞ்சு கொண்டோம். சந்தோஷம் கேட்கிற நீயும் திரும்பி பாசத்தி 1000 காயம் தவிச்ச மனசில் சிரிப்ப விதைச்ச மனுஷன் நீதாண்டா. மேலே வந்து இனியாவது ஒரு நல்ல ஒரு மனிதராக வந்து வாழ்றதுக்கு தயவு செய்து எல்லாரும் வந்து முயற்சிங்க. ஏன்னு சொன்னால் வாழ்றது வந்து கொஞ்ச காலம். அதில் ஒரு அண்ணா வந்து என்ன மாதிரி வந்து ஒன்று கழிச்சுட்டு இருக்கேன் சொல்லி இவ்வளோ பப்ளிக்கில் வந்துட்டு அந்த பக்கம் திரும்பினா பரவாயில்ல, அக்னி கண்டுட்டான் இல்லை ஒன்றுகள் கண்டுட்டாப்பா தன்னட்ட இல்லாத என்னத்தை காண்றானோ அப்போ சாப்பிடவே மாட்டான். மன்னிச்சு கொள்ளுங்க, வாழ்க்கையில் யாருமே வந்து தெரிஞ்சு செய்கிறேன் இல்லைன்னா சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுமே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏனென்றால் அது ஏதோ ஒரு காலத்தின் கட்டாயத்தின் பேரில் வந்து 16 Pro Max யூஸ் பண்ணுறான்டா. எத்தனையோ பொடிகள்ட்டு அது கனவுடா. வாழ்நாள்லேயே தாங்க சாகரக்கு முன்னும் தொடுவோம் நினைக்கிறாங்க தெரியுமா. என்ன வெம்பரண்டா இப்போ நாங்கள் ஆடுறோமோ இல்லையோ ஐசியும் பாஸ்போர்ட்டும் ஒரே நாளில் எடுத்து அந்த அப்பாவுமே விட்றா ஸ்டேஜில் போய் நின்று கட்டாயம் ஆடுவான். குளிப்பே இல்லாத வாழ்க்கை ஒன்று இங்கு கொழும்பில் நடக்கிறது. அடுத்த வரி நீ எடுவா மக்னிக்கா. பொதுவாகவே எல்லாரும் அப்படித்தான் வந்து இங்க வந்து காய்கிறார்கள். சிக்னல் இல்லையே, பிரஸ்ஸும் இல்லையே, பல்லு திட்ட வழி இல்லையே, தண்ணி வந்தாலும் தாகம் வந்தாலும் குடிப்பதற்கு மனசில்லையே. பாட்டா படிக்கக்குள்ள அப்படிதான் வருவாங்க. அப்படி இல்லை, நீ குடிச்சுதான் ஆகணும்னு சொல்லுவேன். என்ன இல்லை அதுதான் குடிச்சுதான் பாட்டு வந்து கேட்க வந்து அதுக்கே தானே வரணும். நீ எடுத்தா சரி, தாகமெல்லாம் சரி, ஆனால் இப்போ ஒன்றும் வழி இல்லைன்னா செஞ்சுதானே ஆகணும். என்ன சொல்ற, ஒரு உலகத்துக்கு ஒரு 4 மனுஷன் ஒரு நல்லவராக காட்டிக்குள்ள தருவேன். நம்மோட கையை போடுறோம். அப்போ நாங்கள் இப்போ வந்து அங்கே பார்த்துடா ஒரு மாநாடு கோக்குள்ள வந்து எங்கே அங்கே ஏப்ரல் இதெல்லாம் தேவைதானடாப்பா வீடியோவில் பாவா காட்டி போட்டு சொல்லியிருந்தா பரவாயில்ல. இப்போ வந்து நாங்கள் மக்களே வந்து நான் கிருஷ்ணா, நான் கவிதாஸ். சந்தேகமாக தான் கிடையாது கவிதாஸ் ஒன்று சொல்கிறத பார்த்தா இல்லைண்டா அப்படி ஒரு முரட்டு வடிவாக அன்றைக்கு. அப்போ நாங்கள் இன்றைக்கு வருஷத்துக்கு முதல் நாள் வந்து மக்களே வந்து நாங்கள் கொழும்பில் நிற்கிறோம். ஸோ வந்து 30 வருஷத்தில் முதல் தடவையாக வந்து வருஷத்தை நாங்கள் கொழும்பில் வந்து கொண்டாட போகிறோம்னு சொல்லல, அது வந்து பார்க்க போகிறோம். காரணம் என்னென்னு சொன்னால் கொண்டாடுறதுக்கு இங்கே என்ன இருக்குது. ஆனால் கொழும்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டாட்டம் வந்து வித்தியாசமாக இருக்கும், அதில் மாற்றமே இல்லைன்னு சொன்னால் வந்து டெக்கரேஷன்லேருந்து சகலதுமே வந்து ஒரு பயங்கர இதாக இருக்கும். வந்து அப்போ வந்து ஒவ்வொரு முறையும் வந்து தம்பியாக கேட்பாங்க, வேறு பொடியெல்லாம் கேட்பாங்க, ஆனால் இந்த முறை கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு கொழும்பில் அனுப்போம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிடைச்சிருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வருஷத்தை முன்னிட்டு வந்து கொழும்பு வந்து என்ன நிலைமையில் வந்துட்டு தயாராகி கொண்டு இருக்குது, தயாராக போகிறாங்க அப்படின்ற சில விஷயங்களை வந்துட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். வந்து அப்போ இந்த வீடியோ வந்து நாங்கள் ஷூட் பண்ணி கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அப்பா வந்துட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பின அந்த டைமுக்குலாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கவர் பண்ண போகிறோம். நாங்கள் இப்போ
நிற்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்திரமுல்லை செத்திரிவாயக்க கிட்ட வந்து நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் அப்படியே ஒன் கோல் ஃபேஸ் மால் அந்த சைடு வந்துட்டு போகிறோம்னு சொன்னால் அங்கே போனால் தான் வந்துட்டு விளையாட்டுலாம் பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னேற நேரங்களில் பார்க்கலாம். ஸ்பெஷலாக நாங்கள் நியூ இயருக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு கொழும்பு இருக்குது அப்படின்றத வந்துட்டு நாளைய தினம் நாங்கள் வ்ளாக்கில் வந்துட்டு எடுத்து போடுவோம். பாருங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், அதில் மாற்றம் வராது. ஸோ அந்த வகையில் வந்து இப்போ பாருங்கோ நார்மலாக வந்து வருஷத்தை முன்னிட்டு கொழும்புல எவ்வளோ வாகனங்கள் போகுதுன்ட்டு வருஷத்தை முன்னிட்டு கொழும்புல எவ்வளோ வாகனங்கள் போகுதுன்ட்டு பாருங்கோ. உண்மையை சொல்லுவோம்னு சொன்னால் முழுமையான நித்திர ஒரு 2 மணித்தியாலம் கூட இல்லை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து. இப்போ வந்து மிகுதி பகுதியை வந்து அக்னி வந்து தொடர்வார். எனக்குமே வந்து நான் வந்து நியர் கொண்டாடிக்கேன் தான். அது அந்த ஒரு இளம் வயதுல வந்து ஊர் மனையில வந்து தெரியாது. அந்த இளம் வயதுல இப்போ எனக்கு கிளண்டி போனி சரி இப்போ கொஞ்சம் மேஜர் ஆகிட்டு தானே. என்ன ஆகிட்டு ஏதோ வயதுக்கு வந்துட்டோம். அப்ப அதான் இதை போட்டு பஸ்ஸை கொண்டு காட்டி போட்டு நீ காய்ச்சி இருக்க என்ன ஆகினியாட வெக்கமாடி கல்லிக்கு. ஒரு இளம் வயதுல வந்து ஒரு 16-15 வயதுல வந்து ஊர் மனையில வந்து இந்த சந்தி இருக்கும், வந்து 4 சந்தி. அப்போ அந்த டைமில் வந்து என்ன நான் வந்து ஊர்படியில் வந்து சேர்த்து ஒரு 500 ரூபா ஒரு 300 காசு சேர்த்து வந்து வெடிகள் வாங்கி ஒரு செட் பாக்ஸுகள் பிடிச்சி அந்த இரவு வந்து சிறப்பிக்கிறோம் அந்த நியூ இயரை வந்து. ஆனால் கடந்த ஒரு 3-4 வருஷம் வந்து ஒன்றுமே வந்து ஈடு கொடுக்கல வந்து, அதுக்குரிய டைமும் கிடைக்கல. அப்போ அதனால் வந்து இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து கொழும்புல ஒரு சின்ன ஒரு செலிப்ரேட் பண்ண போகிறோம். அது எந்த வகையில் வந்து நடக்க போனதில்லை வந்து. ஆனால் ஓஜிஎஃப் சைடு வீட் சைடில் வந்து ஒரு என்ன சொல்கிற டிஜே நடக்கும்னு நினைக்கிறேன் வந்து பெரும்பாலும் வந்து. அது என்ன ஒரு விசேட தினம் கொண்டாலும் கூட வந்து அங்கே வந்து நிறைய வந்து விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடக்கும். பிறகு வந்து சின்ன பிள்ளைகளுக்கான நிறைய பார்வைக்கூடிய வந்து அதிகமான இடங்கள் இருக்குது. அந்த வகையில் வந்து நாங்களுக்கு வந்து நைட்டுக்கு போயிட்டு வந்து ஓஜிஎஃப் பீச்சில் அங்கே வர லைட் ஒன்று விட்டுறோம் வேட்டாடி. அங்கே வேற கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு லைட் போட்டுருவா வேறு. அந்த வகையில் வந்து நாங்களும் வந்து சில நிகழ்ச்சிகளை வந்து கலந்து கொள்ள போகிறோம் வந்து இன்றைய தினத்தில். அது வந்து எந்த வகையில் வந்து நடக்க போகணும் தெரியா வந்து. ஆனால் நிறைய நாள் ஆசைடாப்பா இப்படி ஒரு ஃபன் எடுக்கணும்னு சொல்லி வந்து. அது வந்து இந்த வருஷத்தோட வந்து பூர்த்தியாக போகுது. நைட்டுக்கு 6 பிளான்கள் கிடக்கு. கட்டாயம் ஓ என்ன வாட்டா போட்டாலும் ஆட தயாரி தெரிஞ்சாகலண்டா கொஞ்சம் சிக்கல். இது தெரியாகல தான் குத்த வேண்டியான் குத்து. அதுலேயும் இப்போ என்ன மெம்பர்னா இப்போ நாங்கள் ஆடுறோமோ இல்லையோ ஐசியும் பாஸ்போர்ட்டும் ஒரே நாளில் எடுத்து அப்பாலும் மீன் ஆட விட்றோம் ஸ்டேஜில் போய் நின்று கட்டாயம் ஆடுவான். ஓ ஆனால் ஆள் வந்து ஐஸ் எடுத்து வந்துடுவது கொஞ்சம் வந்து பயம் குறைஞ்ச மாதிரி ஆளுக்கு வந்து. ஏன்டா அது வந்துட்டு அங்கே வந்து அனுப்பின வழியாக தெரியல. இது இப்போ இங்கே போயெல்லாம் செய்கிற வழியாக ஆளுக்கு இப்போ விளங்கும். இப்போ விளங்கும். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் இப்போ நியூ இயருக்குள்ளே வருவோம் மக்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால். அப்போ நியூ இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ பலவிதமான முடிவுகள் எடுப்பாங்க. அந்த வகையில் நாங்கள் இப்போ அக்கினியை கேட்போம். அக்கினி வந்து இந்த வருஷத்துக்கு வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்தது. அடுத்து புறக்க போகிற 2026 புறக்க போகிற 2026 வந்து நான் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது நீட்டாக இருக்கலாம் ஒரு முடிவோடு எடுத்துக்கு. அப்போ சரி வீட்டை தண்ணி முடிய போகுது. வேறு நீட்டாடா கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் இருந்தாலும் வந்து அந்த டொப்புக்கு போகல. அப்போ மொத்தமாக வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுவோம்னு சொல்லி வந்து ஃபுல் நீட்டாக போகிறோம் வந்து டொப்புக்கு போக போகிறேன். அதை விட வந்து நான் வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறா குறைக்க போகிறேன் மெயினான விஷயம். அப்புறம் வந்து உடம்பை குறைக்கணும். என்ன நிறைய பேர் வந்து கோல்டு தரம் வந்து கதைக்கிற அதை ஒன்று இதுதான்டாப்பா வர உடம்பு கூடான்னு சொல்லி வந்து எனக்கு வந்து கவலை தான் வந்து. நான் என்ன செய்யறது வந்து சாப்பிட தானாக கூடிக்கொண்டு போகுது. ஆனால் உங்களுக்கு ஒன்றும் கூடுற மாதிரி இல்லை 2 பேருக்கும் வந்து. அதடா எங்கட மனசு கூடாது. இந்த மனசு வந்து நல்ல மனசு. அதால் உனக்கு சாப்பிட்றதெல்லாம் உடம்புல ஒட்டுது. எங்களுக்கு வந்து கூடாது மனசு. அதால் வந்து எங்களுக்கு ஒட்டுது இல்லை உடம்புல விளங்குது. கவிதாசை பேர் மெரஸ்மஸ் வந்தாக்கள்கிட்ட கைமே கிடக்கு. கோழிக்காலை கொடுத்தா உறிஞ்சி இருப்பான். நான் எங்கே போதும் அவ கதை உண்டு. இதே கதையே போன நியூ இயருக்கு சொன்ன மாதிரி எனக்கு என்னண்டு இந்த ஜிம்முக்கு போகணும். ஜிம்முக்கு போகணும்டா. நீ ஜிம்முக்கு போக போறீங்க. உடம்பு குறைக்கணும். அப்படியான ஒரு சில விஷயங்கள் முன் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. வைக்கிறது விஷயம் இல்லை, அதை நடத்துறதுலாம் இருக்கு விஷயம். நான் நாளைக்கு விடிய ஒலிம்பி ஒரு 15 டிப்ஸ் அடிக்க போகிறேன். நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி 15 டிப்ஸ் அடிக்க போகிறேன். அடிச்சு நியூ இயரை ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதே நேரம் வந்துட்டு என்ன சொல்கிறது கடந்த காலத்தில் நடந்த அதாவது தீமையான விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்து நன்மையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நாங்கள் 2026 ஆண்டுக்குள்ளே வந்துட்டு போக போகிறோம் வந்து
பிறக்க போகிற 2026ஆம் ஆண்டு வந்து இப்போ எங்களுக்குன்னு மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே வந்து நல்ல ஒரு ஆண்டாக அமையணும்னு சொல்லி நாங்களுமே வந்துட்டு விரும்புகிறோம். ஸோ யாரெல்லாம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வருஷமாக இந்த 2026 வந்து அமையும் அப்படின்னு வந்து நான் வந்து வாழ்த்துறேன். வந்து எங்களோட சேனல் சார்பாக என்ன சொல்கிறது, இந்த 2020 இன்றைக்கி தான் 31 ஓகே 2025 கூட வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சில பேரை வந்து ஹர்ட் பண்ணிக்க கூடும். ஏன்னா அப்போ வந்து நாங்கள் அவங்களையுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சொல்லிக்கொள்கிறோம். வந்து இன்றைக்கி தான் 31 ஓகே 2025 கூட வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சில பேரை வந்து ஹர்ட் பண்ணிக்க கூடும். ஏன்னா அப்போ வந்து நாங்கள் அவங்களையுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சொல்லிக்கொள்கிறோம். வந்து மன்னிச்சுக்கொள்ளுங்க, வாழ்க்கையில் யாருமே வந்து தெரிஞ்சு செய்கிறேன் இல்லைன்னா சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுமே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஏனென்றால் அது ஏதோ ஒரு காலத்தின் கட்டாயத்தின் பேரில் வந்து அப்போ அப்படி கூட வந்து நம்ம யாரையுமே ஹர்ட் பண்ணியிருந்தால் அதுக்குமே நாங்கள் மன்னிப்பு கேட்ட வண்ணமாக 2026 நாங்கள் கடந்து போவோம். வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொழும்பில் நான் நினைக்கிறேன் இப்போ எல்லா இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த முக்கோணமாக எல்லாம் லைட்டுகள் எல்லாம் கொளி வச்சிருக்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ பகலில் போட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அப்புறம் வெளிச்சம் கூடினா வாகனங்களோட கஷ்டமண்டாக்காண்டி இரவில் தான் வந்து போடுவாங்க வந்து அந்த லைட்டுகள் எல்லாம். பல விதமான புதுவிதமான விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வந்து ஒரு புது கல்ச்சர் ஒன்று வந்து அதை வந்து நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த மாதிரிக்கு சொல்லலாம். உண்மையிலே வந்து இப்போத்த நிலைமையில என்ன சொல்கிறேன், இரவு வந்துட்டு நித்ரோலாம் வந்தோடைய எனக்கு இந்த கதைன்றது கொஞ்சம் பெருசாக வருது இல்லை. அதனால் அக்கினிக்கு வந்து அந்த பாட்டெடுப்பில் நினச்சான் விட்டா கதைப்பாண்டு யாழ்ப்பாணம் போக மட்டும் கதைப்பாண்டு அக்கினி கொடு சரி. அப்போ இந்த 2025 வந்து அக்கினி உனக்கு நடந்த ஒரு கசப்பான விஷயம்டா நீ எதை சொல்லுவா? கசப்பான விஷயம் உண்டா கடவுளே ஒன்று இருக்கிறப்போ சொல்ல முடியாது, சூழ்நிலை நடக்காது. அப்போ உனக்கு ஜெயிலுக்கு போனது கசப்பா இல்லை சொல்ல வாருடா, அதை தவிர்த்து தம்பி தம்பி நான் கட்டாவும் பாருமா ஜெயா திரும்ப அதே போல செம்மறி சேட்டை விட கூடாதியோ, என்னோட செம்மறி சேட்டை விட கூடாதியோ. ஏண்டா நான் கேட்கிறேன் தமிழ்ல நான் 2025 நடந்த கசப்பான விஷயம் என்னண்டா என்னன்னா எல்லாருக்கும் தான் நடந்தேன்னு சொல்லுவான்னு பார்த்தா ஐயோ இருக்குதா என்ன சொல்லலாம் கிடக்குண்டா. அப்ப அதை விட கசப்பான விஷயம் நடந்திருக்குது, அது எங்களுக்கு நீ சொல்லவும் இல்லையே. இப்ப நீ சொல்லு இன்றைக்கு பூட்டி வச்சிருக்காத வெளிக்காட்டாம வந்து மனசுக்குள் வருவாயா நீ ஒரு முறை சொல்லிவிடு. கட்டாயம் வந்து அந்த விஷயத்த வந்து பப்ளிக்ல சொல்ல முடியாது. நம்மள தனிப்பட்ட ஒரு ராஜ்யக்குள்ள தவிர்த்து மட்டும் அது அவள் அது அவள்லாடா புள்ள அதை விடு தாக்க முடியலையே அது அவள்லாடா பாபுல. இப்படி ஒரு படியை மிஸ் பண்ணது அவள்லாடா பாபுல. நீ என்ன நீ அதை பத்தி ஏன்டாப்பா இந்த நல்ல நாள்ல கவலைப்படுத்திருக்கா? அதுதானே அடே உன்லைன்ல நிக்கிற ஒருத்தி சண்டை பிடிக்கிறாள் கொள்றாள், வீட்டுக்காரோட காய்க்கிற கோவிக்கிறாள், அப்புறம் ஏன் அவளை அடே சும்மா இருறாப்பா. நீ இது என்ன ஆக்கினாரு சந்தோஷமா வீதி ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்புறம் நீ குழப்பித்திருக்க. அதுக்கு வந்து அதைத்தான சொல்ற இல்ல வேற இல்ல இல்ல இது அப்ப நீ சொல்லிக்கலாமே. அதுதானே சொல்லிக்கலாம் அடிக்க சொன்னவரை வந்து நான் வச்சுக்கொள்ள முடியல மனசுக்குள்ள வந்து இல்ல. இப்ப என்னடா இப்ப நான் சொல்லிக்க தம்பி அது நான் பொய் சொன்ன மாதிரியும் போகணுமில்ல. அப்ப இவன் சொன்னாதான் அது உண்மையா இருக்கும். அப்ப ஒருவேளை இது நான் சொன்னதான் அவன் சொல்ல வந்தோடனே அவன் என்ன சொன்னா ஆளை பற்றி சொல்லட்டும். அப்படி சொல்லலாம், ஆளை பற்றி சொல்ல அப்படி சொல்லலாம், அப்படி சொல்லுவான். ஆளை பத்தி சொன்ன ஒரு வெங்காயட்டாப்பா கடவுளே. அந்த வெங்காயத்துல மாட்டுப்பட்ட ஒரு கத்தியா நான் வந்து வெட்டுறதுக்கு அதை வந்து நிறைய பிரச்சனை வந்து நான் வந்து நிறைய வீடுல காய்ச்சிட்டு வந்து இல்ல அந்த வெங்காயத்தை மாட்டுப்பட்ட ஒரு கண் நான் கிளங்குறாக்கன்னு சொல்லணும். கத்தியன்னா நீ வெட்டி வரல. அது அதுதானே அண்ணா இருக்கிறேன் அடுத்து தாரக்கு, அதுக்குதான் அண்ணா இருக்கிறேன் அடுத்து தாரக்கு. வெங்காயத்திட்ட மாட்டுப்பட்ட கத்தியன்னா வெங்காயம் இல்லடா கவலைப்படும். நீ கத்தியன்னு சொல்லிக்க கூடா. வெங்காயத்தோட மாட்டுப்பட்ட திருந்தா டக்குனு எடுத்து விட்டீங்க, நீ அவுட் விட்டிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ண கூடா. அப்படி இல்லை, அப்படி ஜாயின் பண்ணா இப்ப நம்ம வந்து ஒரு இதன்று இருக்கு இல்லடா. இப்ப ஒரு யோசனைகள்ன்றதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்குதுல்ல, அது இல்லாம போயிடும் இல்லை. நீங்க சரி என்னடா அப்ப உண்மையிலே வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் 2025 ஏற்பட்ட
கசப்பான விஷயம்டா உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து செய்யாத தவறு, உண்மையிலே நான் சொல்கிறேன் வந்து செய்யாத தவறு, அது வந்து பார்க்குறவங்களுக்கு அது தவறாக இருக்கலாம். எந்த மனச்சாட்சிக்கு நான் சொல்கிறேன் வந்து நான் உண்மையாக வந்து தவறு செய்யலை, ஆனால் வந்து தண்டனை அனுபவித்தேன். அதுதான் வந்து இந்த 2025 பெரிய ஒரு 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 கசப்பான அனுபவமாக இருந்தேன்னு சொன்னால் அதுதான் வந்து, அதுவும் என்ன சொல்கிறது, ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, அது வந்து 1.5 மாசமா வந்து இவன் பிறவை அந்த மருவா வேலைக்கு கூட்டா பாடிக்கிட்டு ஒரு டைம்ல குளிச்சு போய் அதை பார்த்தா அதுலேயும் வந்து ஒருத்தன் சொல்லுவான் வந்து எல்லாரும் லைனில் நின்று வந்து நாங்கள் தேத்தண்ணிக்கு வந்து சீனி ஹையில் வேண்டி கொண்டு போவோம். அப்போ ஒருத்தன் இருக்கிறான் வந்து சொல்லுவான், எல்லாருக்கும் எத்தனை கிலோ சீனி கொடுத்துருப்பியல் நீங்கள், ஆனால் உங்களையே சீனி ஹையில் கொண்டு போக வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி வந்து அவன் நக்கலாக சொல்லுவான். அப்போக்குள்ளே வந்து என் மனசு வந்து அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனு இல்லாட்டி இந்த பாட்டு எடுக்கலாம் தம்பி. என்ன அந்த ரஜினி எந்த பாட்டு இருக்குல்ல, என்ன விடுகதையா இந்த வாழ்க்கையில் ஒரு 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 வரி ஒன்று வரும், என்ன விடுகதையா இந்த வாழ்க்கை பாடுறாரு, எனது கை என்னை அடிப்பதுவோ உனது ராஜாங்கம் ராஜாங்கம் அறிந்து மறியாத அழுது மறியாத என் கண்கள் 6 குலமாக மாறியதோ ஏனென்று கேட்கவும் நாதி இல்லை, ஏழையின் நீதிக்கு கண்ணுண்டு பார்வையில்லை, பசுவினை காம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கலக்கவா முடியும், பசுவினை பாம்பா காம்பாடாப்பா பாம்பு நான் காம்பட்டு கொண்ட நீ பார்த்து விஷம் பெறால பாப்பட விஷம் பெறும், அதான் பாம்பட்டை தான் விஷம் பெற, அதான் நான் பாடிக்கொண்டு வைக்க தெரியுது பாம்போ காம்பவுண்டு. சரி ஒரு எழுத்து தான் விடு என்ன அது ரங்கட்டு நீ உண்டு வேலை பாருடா, காரை காட்டிக்கொண்டு நீ அந்த கதையை சொன்னா பாரு, உன்னை காட்டிக்கொண்டு நிறைய காரங்கிட்ட சனம் எதை பாக்குறடாப்பா. உண்மையிலே வந்து நாங்கள் வந்து 2026ஆம் ஆண்டு வந்து அந்த டைமை வந்து நாங்கள் வந்து பொண்ணாகக்கூடிய டைம் மாதிரி மாற்ற போகிறோம். வந்து இன்னும் புறக்கலையடா, இல்லை புறக்கெல்லாம் பிறந்தால் இப்போ இதே பொண்ணாக்குறாயில புறக்க போகிறதே பொண்ணாக்க போகிறேன். இந்த ஒரு நாள் லீவ் இருக்குது வந்து ஃபுல்லாக ரெடியாக நம்ம ரெடியான பிறகு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 2025 நடந்த ஒரு கசப்பான அனுபவம்னு சொன்னால் அதை நாங்கள் வந்து சொல்லுவோம். வந்து அதே மாதிரி உனக்கு நடந்த நன்மையான காரியத்தை சொல்லு 2025. நன்மையான காரியம் மட்டும் நம்ம நம்மளா இல்லை நன்மை தான் இருந்தாலும் என்ன நன்மை வந்து நன்மைன்றாப்பா நன்மையான காரணம் உங்களுக்கு தான் நடந்தது வந்து ஜீரோ போனது. நீ வேலியில போறவன பிடிச்சேன்டாப்பா, நீ வேட்டிக்க அது போகும் தான்டாப்பா. நமக்கு வந்து ஃபுல்லாவே நன்மை தானே வந்து அப்படியே ஃபுல்லா நன்மைண்டாப்பா. இங்க 2025 ஜெயிலுக்கு போனது இல்ல, அதை தவிர்த்து நன்மை பண்றோம் நம்ம தெரிஞ்சால் நன்மை தானே வந்து எல்லாருக்கும். அப்ப இப்படி போனது எங்களோட வாழ்க்கை வந்து இதனால வந்து சில சில கசப்பான விஷயம். சரி இப்போ உனக்கு அடுத்து ஒரு பிடிச்சிக்கொள் கவிதா, நீ சொல்ற நடந்த நன்மை உண்டு. நடந்த நன்மையான விஷயம்னு சொன்னால் இப்போ என்ன சொல்கிறது, இந்த வருஷத்தில் வந்து ஒரு காணி கொண்டு வரணும். அது இந்த வருஷம் போன வருஷம், இந்த வருஷம் தான் 2025 போன வருஷம் தான். விசாரணால் என்ன போன வருஷம் இல்லை, போன வருஷம் இந்த வருஷம் இல்லை, இந்த வருஷம் இந்த வருஷம் தான். இந்த வருஷம் இல்லை, இந்த வருஷம் இந்த விசாக்கா கேட்குறேன். இல்லை இந்த வருஷம் இல்லை, அது போன வருஷம். அது போன வருஷம் அது போன வருஷம். நான் அதுதான் யோசிச்சிருந்தேன். இந்த வருஷம் சொல்லக்குள்ள வந்து நீ போன வருஷம் காய்ச்சி கிடந்தது, அது போன வருஷம். இந்த வருஷம் நடந்தேன்னு சொன்னால் வேற என்ன நீ சொல்லு, நீ தான் சொல்லும். 2025 வந்து நல்லதுன்னா ரோட்டை பார்க்கறது கதைக்கிற ரோட்டை பார்த்து இல்லை, ரோட்டில் போகிற பொம்பளை பிள்ளையில பார்த்து அதில் ஒரு போகிற ஆள் வந்து குட்டை பாவாடையோட அதுதான் பார்த்தோம். நான் பார்த்தான் தம்பியா நிற்காங்க நீ பார்க்கல நான் தெரியும் பார்த்துருந்தா விட்டுருப்பேன் அந்த மரத்துக்கு பார்த்தவனும் நான் அது ரெண்டையும் கவனிக்கல. ஆனால் வீடியோவில் கண்ணை பார்த்தா தெரியும் யார் பார்த்துப்பான்னு. உண்மையாக நானும் பார்க்கல, நானும் பார்க்கல, சும்மா காய்க்க சொன்னேன். சரியா அப்போ நீ சொல்லுண்டா அது
நம்ம இதே கதைச்சிருக்கலாம், இதே சுவாரஸ்யமாக இருந்துருக்குண்டாப்பா, இதே ஒரு நல்ல கண்டென்ட் டாபிக் ப்ரோ, இதுதான் டாபிக்டாப்பா. ஆனால் இப்போ 2022 2023 போட்டு நான் அந்த கசப்பான அனுபவம் சொல்லி அனுபவோடு சேர்ந்து கதைச்சதுமே அவ்வளோ தூரம் கவலையாக இருந்தது. அதே மாதிரி சந்தோஷமான விஷயம்னு சொன்னால் இப்போ சரி இப்போ அவன் யோசிக்கிறோம் அவனுக்கு ஒரு டைம் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நடந்த சந்தோஷமான விஷயம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சொல்லணும் வந்து 2025 வந்து நம்ம நிறைய புது உறவுகளை வந்து நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம் வந்து. அது வந்து உண்மையிலே வந்து ஒரு கடவுள்கிட்ட ஒரு கொடைன்னு சொல்லணும் வந்து. அதே மாதிரி வந்து ஒரு சில பழைய உறவுகளை நாங்கள் வந்துட்டு இழந்திருக்கிறோம் வந்து. அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து எங்களோட தவறாக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட தவறாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம் வந்து. அதால் வந்து நாங்கள் ஒரு சில உறவுகளை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் உண்மையாக நேசித்தது உண்மை, அவங்கள உண்மையாக நேசித்தது உண்மை வந்து ஏதோ ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை நாங்கள் இழந்திருக்கிறோம். அந்த வகையில் இப்போ நான் வந்து 2025 எனக்கு நடந்த ஒரு பெரிய ஒரு நன்மையான காரியம்னு சொன்னாலே நான் வந்து யூரோப் போனது தான் சொல்லலாம். அதுக்கு முன்னதாகவே வந்து நான் வந்து அந்த உறவுகள்கிட்ட கதைக்கு வந்த காரணம் அப்படி ஒரு உறவு இல்லைன்னா நான் அந்த யூரோப்புக்கு வந்து போயிருக்கிறாது. ஸோ அதால் தான் வந்து நான் அதை வந்து சொன்னேன், நான் வந்து அதை சொல்லி போட்டு அடுத்தா வந்து நான் யூரோப் போன சொல்லுவோம்ண்டு. அதே மாதிரி உண்மையிலே வந்து உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு ஃப்ளைட் ஜேர்னி வந்து தெரியும். ஃபஸ்ட் டைம் வந்து நானும் கவிதாசன் தான் இந்தியாவுக்கு போனாங்க ஃபஸ்ட் ஃப்ளைட் வந்து. அதில் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ தூரம் வந்து நான் வந்து ஃப்ளைட் எழும்பேக்குள்ளே எல்லாம் சத்தம் போட்டு பயந்து எல்லாம் அவ்வளோ செஞ்சேன் நான். ஆனால் இந்த யூரோப் போன ஒரு அனுபவம் வந்து உண்மையிலேயே அது என்ன சொல்கிறது 10 மணி ஃப்ளைட் அனுபவம் எல்லாம் வந்து வெறும் பஞ்சு மாதிரி இருந்துச்சு வந்து. அவ்வளோ தூரத்துக்கு வந்து அதை மாற்றி அமைச்ச எல்லாமே வந்து அந்த உறவுகள் தான். ஸோ அவங்களுக்கு வந்து நான் எப்போயுமே வந்து நன்றி கடனாக இருப்பேன் வந்து. அவங்க மறந்தாலுமே கூட வந்துட்டு நான் அவங்க செஞ்ச எதையுமே நான் வந்துட்டு மறக்க மாட்டேன்னு வந்து அவங்களும் மறக்க போகிறதில்ல. அதே மாதிரி வந்து நம்ம ஆஃப்ரிக்கா போயிருந்தோம், இன்னும் நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் வந்து போயிருந்தோம். அதே மாதிரி பிறக்க போகிற 2026 ஆண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு நிறைய பயணங்கள் வந்துட்டு போவோம். அதில் வந்து மாற்றம் இல்லை. அதே மாதிரி வீட்டு வேலைகள் நாங்கள் ஓரளவு கொஞ்சம் ஒதுக்கி கொண்டு வந்திருக்கோம் வந்து. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் வந்து. இப்போ அப்படி வந்து இப்போ ஒன்று சொல்லி போட்டுவிட்டால் யாரும் கேட்டாலும் சொல்லலாம். நான் வந்துட்டு மெயினான சொன்னதால் இதை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி இப்போ ஒவ்வொன்றா சொல்லப்போனால் வந்து சிலவில் வந்து வேறு யாரும் எங்களுக்கு நன்மையான காரியங்கள் செஞ்சுருந்தா கூட வந்து அதை மிஸ் பண்ணிக்குள்ளே அவங்களோட மனசில் வந்துட்டு கவலைகள் வரலாம். ஸோ அந்த வகையில் தான் நான் பொதுவாக சொல்லியிருந்தோம் வந்து நிறைய புது உறவுகளை வந்து நாங்கள் சம்பாதிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி வந்து. ஸோ அந்த வகையில் எங்களோட ஒரு கனவு பயணம் வந்துட்டு நிறைவாயினது தான் வந்து 2000 ஓ மை காட். இது வந்து தாமரை தடாகம். நான் வந்து முதல் வந்து இங்கே வந்து நான் ட்ரிப் வந்து நான் நினைச்சேன் முதல் வந்த இடத்துல வந்து இதான் தாமரை கோவரம் வந்து அடித்தளம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை உதுதான் அடித்தளம் தான். அப்புறம் உது வந்து பிழைச்சா அப்புறம் விட்டுட்டு அங்கால போனோம். இல்லை வாடிக்கை உண்மை கதையா அது, நான் பொய்ய சொல்கிறேன் அப்படின்னு. அந்த இடத்துல தெரியும். இதில் வந்து நிறைய வவ்வல் தூக்கணும் ஒரு மரத்தில் வந்தீங்க விக்டோரியா பிஹார் மாதவி பார்க்கல பிஹார் மாதவி பார்க்க. என்ன சொல்கிறது, உண்மையாக வந்து நாங்கள் வந்து அந்த நியூ இயர் ஆயத்தங்கள் எப்படி இருக்குன்ற மாதிரி காட்டுறது தான் இந்த வீடியோவில் வருகிட்டாங்க. ஆனால் அறிஞ்சோ அறியாமலோ உங்களோட அந்த கசப்பான நல்ல அனுபவங்களை வந்துட்டு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்தால் டாபிக் வந்து மாறிட்டு கண்டென்ட்டும் வந்து மாறிட்டுது. ஸோ அதால் வந்து நம்ம அது சம்மந்தமாக வந்து கதைப்போமேன்னு சொன்னால் வந்து நன்றி வந்து மறக்கக்கூடாது. ஏன்னா நன்றி மறத்தல் நன்றல்ல, நன்றல்லது அன்றே மறத்தல் நன்று. எனக்கு அந்த கொஞ்சம் நித்திர குழப்பத்தால் சிலவெல்லாம் கொஞ்சம் பிழைக்கும். நீ உனக்கும் பிடிச்சி தெரிஞ்சா தான் எனக்கு திருக்குறள் தெரியா. இது திருக்குறளா இது என்ன தானே? திருக்குறள் தானே. ஓகே. அப்போ அந்த மாதிரி இருக்குது. அப்போ அக்கினி சொல்லண்டாப்பா உனக்கு ஒரு நடந்த உனக்கு ஒன்றுமே நன்மை நடக்கவே இல்லையா? என்ன இப்படி சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு சும்மா ஒரு வார்த்தைக்காண்டி இந்த 2025 வந்து அண்ணா உங்களோட இருக்கான அந்த உறவு நீ சும்மா இதெல்லாம் நான் சொன்னா எடுபடாடா கவிதா உள்ளாத ஆளுதான் உனக்கு தெரியுமோ தெரியாடா? உனக்கு விளங்குதானே? அதுதான். இனி 2 வருஷம் இல்லை, நீ 20 வருஷம் சொன்னால் ஷேப்பே இல்லை. அதனால் எடுத்துக்கொள்ளவே மாட்டேன். அது வேறு சொல்கிறேன் நன்மையான விஷயத்தை யோசிச்சு பாரு. இந்த 2025 ஒன்று அப்பிள் 16 Pro Max யூஸ் பண்ணுறான்டா. எத்தனையோ பொடிகள்ட்டு அது கனவுடா. வாழ்நாள்லேயே தாங்க சாகரக்கு முன்னே தொடுவோம் நினைக்கிறாங்க தெரியுமா? அப்படி கேட்கல 16 Pro Max வந்து தம்பி யூஸ் பண்ணுறான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எங்கே வச்சுக்கா ஒரு வார்த்தைக்கு கூட வந்து சும்மா ஒரு வார்த்தைக்கு கூட பொக்கெட்டே இருக்குன்னு சொல்லாம அதுக்கு அங்கே கிடக்கான்.
நான் எப்படி வழியாக வச்சுக்காண்டுவாரு சிவத்தை இதில் வந்து அதுவும் இப்போ அங்கே வந்து டிஸ்பிளே தெரியாமல் மூடி வச்சுக்கான் சம்டைம் இப்படி வச்சுருக்கே மாட்டி நம்பர் வந்தாலும்ட்டாக்கானு மூடி வச்சுக்கான் நான் அதே சொல்லாட்டி இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிக்கிறாங்க இல்லை என்ன இப்போ காரணம் சொல்லத்தான் அவனு தம்பி இப்போ நான் கூட இப்படி தான் பிடிச்சிக்கேன் இப்போ நான் பிடிச்சிக்க என்னத்துக்கு சொன்னால் பின்னுங்க இந்த படம் இருக்க வழியா அது கொஞ்சம் பார்க்க அது வழியாக இருக்கும்னு சொல்லி வந்து ஒவ்வொரு காரணம் அக்னி பிற பக்கம் வாய்ப்பாண்டா லென்ஸ் ஏற்பட்டுருமெண்டு அது ஒரு அப்படி எல்லாம் வந்து இருக்குது வந்து டெக்னிக் இருக்குது அப்போ சொல்லண்டா இன்னும் நீ சொல்கிறா இல்லையா நல்ல விஷயமாடோ இது ஒரு நல்ல விஷயம் உண்மையிலே இங்கே திருப்பி இப்போ போன சொல்கிறோம் அடுத்த நல்ல விஷயம் என்னடாப்பா எல்லாமே நான் தான் சொல்ல வேண்டியது நடக்கவே இல்லை ஒன்று நல்ல விஷயம் நமக்கு வளமை போல தானே வந்து டெய்லி வந்து மைண்டை ஒரு நிலைப்படுத்தி வச்சுக்க எனக்கு இப்போ இந்த ரைவிங் பண்ணுறாரு எனக்கு அந்த இதாக கிடக்கு அப்போ இங்கே சைட் பண்ணுங்க பாருங்க வானது இங்கே சைட் பண்ணுற யோசிச்சு பாருங்க இதுக்கே சைட் பண்ணிடலாம் அங்கே கொஞ்சம் தூரம் போய் சைட் பண்ணி போட்டு காய்க்கிறான் வீடியோ போட்டு யோசிச்சு எடுத்துருவேன் அவன் ஜோதிச்சுவான் பிரச்சனை இல்லை அக்கினி மற்ற உனக்கு நடந்த நல்ல விஷயம் சொன்னா என்ன தெரியும் அக்கினி சொல்கிறேன் நான் என்ன உனக்கு நடந்த நன்மையான விஷயம்னு சொன்னேன் நல்ல விஷயம் வந்து நிறைய இடங்களுக்கு போயிருந்தேன் இந்த வருஷம் வந்து நான் கூட போக முடியாத இடங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற இடங்கள் அதாவது காலி காண்டி போனதில்லை தானே அப்போ இந்த வருஷம் வந்து வெளிநாடு வந்தாலும் வந்து நம்ம அவங்கள ட்ரிப் போன டைமில் வந்து அந்த இடங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அது ஒரு நல்ல விஷயம் பிறகு ஐயோ அப்படி வந்துட்டு கணக்கை சொல்லி கொண்டு போகலாம் மக்களே இவன் வந்து போர் அடிக்க பண்ணுறான் மக்களே நாங்கள் எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து காய்ச்சி கொண்டு வந்து நல்லது ஒன்றும் நடக்கலை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான் வந்து ஜெயிலுக்குள்ளே கூட போன நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு ஒரு 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 4 பேருக்கு தெரியாத ஒரு ஆளாக போயிருந்தால் நாங்கள் வந்து நிறைய வந்து கரைச்சல்களுக்கு உள்ளாயிருப்போம் வந்து அப்போ அந்த இடத்துல கூட வந்துட்டு தர்மம் தலகாக்கும் தக்க நேரத்தில் உயிர் காக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து நாங்கள் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு எங்களுக்கு ஜெயிலுக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்தபடியில் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு அவங்களை எங்களை அறிஞ்சிருந்த ஆளை வந்துட்டு என்ன சொல்கிறோம் அவங்களால வந்துட்டு ஒன்றும் அங்கே சப்போர்ட் பண்ணிடலாம் சும்மா இல்லாமல் வந்து எழுதியிருந்தாங்க என்னண்டு அவங்க உள்ளுக்கு அங்கே ராய வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை இருக்கிறது ஜெயிலுக்குள்ளே அதுக்குள்ள என்னடா ராய வாழ்க்கையா அப்படி ராய வாழ்க்கைன்னா என்னத்தை சொல்லி பாருமே 8 வாழி தான் குளிக்கிறாங்க ஒரு 10 வாழி குளிக்க விட்டால் அதை ராய வாழ்க்கைன்னு வாங்க இதெல்லாம் ராய வாழ்க்கைன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா மக்களை யோசிப்பாங்க அப்போ அந்த மாதிரிக்கு வந்து பொடிகளாக சப்போர்ட்டாக வந்து என்ன சொல்கிறது ஒரு தலைவாணியை தருவாங்க ரைட் இந்த தெரிஞ்சபடியே வந்துருக்கான் ஒரு தலையணையை போட்டு படு அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு தலையணையை தருவாங்க ஒரு பக்கத்தை வந்துட்டு ஒரு படுக்கை போட்டு தருவாங்க வந்து அப்படி செய்வாங்க சாப்பிடாமல் இருந்தால் ஒரு மா கிடக்கு இந்த கொண்டே குழச்சி சாப்பிடுன்னு சொல்லி வந்து தருவாங்க அப்போ அதெல்லாம் தர்றாங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நம்ம வந்து தெரிஞ்ச அடிப்படையில் 4 பேருக்கு நன்மை செஞ்ச அடிப்படையில் வந்து அப்படியான காரியங்கள் வந்து அவங்க செஞ்சுருந்தாங்க ஸோ அதெல்லாமே வந்து உண்மையிலே இப்போ அந்த கசப்பில் அதாவது வந்து ஒரு கலக்கமும் தெளிவும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து ஒரு தீமையிலையும் நன்மை உண்டுன்ற மாதிரி அந்த அதுக்குள்ளே நடந்த நன்மைகள்னு சொன்னால் வந்து நாங்கள் அந்த மாதிரிக்கு வந்து அதை சொல்லலாம் வந்து அப்படி வந்து பல விஷயங்கள் வந்து நடந்தது கசப்பான அனுபவங்கள்னு சொல்லிக்குள்ள வந்து உண்மையிலே வந்து நிறைய பேர்ட்ட உண்மையான முகத்தை வந்து நாங்கள் அறிஞ்சு கொண்டோம் என்ன சொல்வதற்குமே இப்போ 1000 பேர் தான் என்னை சுற்றியே இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறது அவ்வளவுமே போலி என்றதை நிரூபித்த அடிப்படையில் வந்து என்ன எல்லாருமே கைவிட்டுட்டாங்க என்று சொல்லி வந்துட்டு இன்னொரு ஆள் வந்து தேடி வந்தார் எனக்கு வந்து 1000 தான் நட்பு இருந்தாலும் இந்த ஒரு அத்தியாவசிய தேவைக்கு வந்து யாருமே அதில் ஒரு பைக் ஒன்றி படிச்சுக்கோ என்ன காட்டுறேன் ரோட்டில் அது என்ன கார் நிற்குது அப்படியே எந்த கார் போட்டோ எடுக்க அந்த கார் முன் பவர் அடிபட்டு போலீஸ் போட்டோ எடுக்க அதான் மந்தியில் கொஞ்சம் டிராஃபிக் காட்ட ஜூம் பண்ணி காட்டேன் போலீஸ் அது ஏசி போகிறாதான் என்ன ஊரில் நீங்கள் வாங்கணும் அது ஆக்சிடென்ட் நடந்தால் அது எந்த ஸ்பாட்னாலும் அதை அப்படியே வச்சிருப்பாங்க கொஞ்சத்துக்கு அவங்க அந்த இது அது கூட அங்கே ஏர்போர்ட் போகலாம் அது நரோட்டில் நடந்த பைக் வந்து ஸ்கூடி உண்டு கிளியரன்ஸுகள் வந்து கொடுக்க மட்டும் அப்படி வச்சிருப்பாங்க வந்து அடிபட்டு டாக்ஸி வர முடியல ஆட்டோவில் சாதி அன்னைக்கு நம்ம வண்டி எடுத்து போகணும்டா எங்கே வட்டிலாம் இல்லை வண்டி இல்லை அங்கே போய் தான் வண்டி தரணும் ஆனால் கொழும்பு வந்து உண்மையில ஒரு நீட்டாக வச்சிருக்காங்க என்ன வந்து இந்த வேலை சந்தோஷம்டாப்பா ஒரு மாட்டை பார்க்க மாட்டை பார்க்கலா மாடு என்ன நினைக்க இருக்குல்ல மனுஷரை நிற்க இடமில்லாத நாயை பார்க்கலாம் அப்போ நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் அப்போ வந்து 1000 பேர் தான் என்னையை சுற்றி பழகிருந்தாலும் வந்து எனக்கு இப்படி ஒரு அவசரமான தேவை ஏற்பட்ட நேரத்தில் யாருமே உதவியில்லைன்னு சொல்லி
ஒரு நாள் 2 நாள் பழைய போட என்னட்ட வந்தவருக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் வந்து உண்மையிலேயே அவர் கேட்டதுக்கு அதிகமான ஒரு உதவியை வந்து செஞ்சுருந்தோம் வந்து. ஆனால் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் ஜெயிலுக்குள்ளே போன டைமில் எங்களை வந்து கல்லணண்டும் எங்களை கூடாண்டும் வந்து அந்த ஒரு நன்றியை எனக்கு என்ன சொல்கிறேன் உண்மையிலேயே வாழ்நாள் ஒரு சின்ன நன்றி செஞ்சால் கூட மறக்கக்கூடாது மனுஷன். உண்மையாக நான் சொல்கிறேன் வந்து சில வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட வந்துட்டு அடே நான் செஞ்சேன் நீ மறந்துட்டேன் இந்த மாதிரி அவங்க யோசிக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன் எப்போயுமே நான் அதை மறக்க மாட்டேன் வந்து. அது நீங்கள் வந்து நல்லா பழையனாக்களுக்கு வந்து தெரியும். அதான் சொன்னேன் ஆரம்பத்தில் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களால் அப்படி சில பிரச்சனைகள் வறுமையை தவிர வந்து நாங்கள் மறக்கிறது இல்லை. அப்படி வந்து ஒரு பெரிய ஒரு உதவியை செஞ்சும் கூட வந்துட்டு அதை கூட வந்து நன்றி மறந்து இப்படி செஞ்சவங்க அதே நேரம் நல்ல மாதிரி பழைய போட்டு வந்து அங்கால போய் எங்களை பற்றி எல்லாம் வந்து எல்லாம் பிள்ளையெல்லாம் சொல்லி கொடுத்த பல பேரை நாங்கள் இனம் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது வந்து கூட இருந்தே வந்து குளிப்பறிக்கிறேன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரிக்கான பல பேரை நாங்கள் இனம் கண்டு வந்துட்டு கழிச்சிருந்தோம். கடைசியில் எங்களுக்கு நாங்கள் 3 பேருமே வந்து போதும் அப்படின்ற மாதிரிக்கு கூட ஒரு மைண்ட் செட்டை வந்து கொண்டு வந்து விட்டாங்க ஒரு கட்டத்தில் வந்து. அப்போ அந்த வகையில் உண்மையை சொல்லணும்னு சொன்னால் அந்த உண்மையான நட்பது அப்படின்றதையும் அறியக்கூடிய ஒரு 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 வரலாற்று பாடமாக எங்களுக்கு அந்த 2025 இருந்ததுன்னு சொன்னாலுமே வந்தது மிகையாக. அதை வந்து இப்போ கவிதாஸ் யோசிச்சிருப்பா நினைக்கிறேன். சிக்னலும் தானே கதைப்பா நினைக்கிறேன். என்ன பானமா கதைக்க வரேன். அது வந்து இந்த வருஷம் நல்ல விஷயம் சொன்னால் இப்போ கூடுதலான பாவம் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் நான் ஜோதிச்சு வச்சுருந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஹிப்ட்ரியல் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயத்து தான். அதுலேயும் வந்து இந்த மோதிரங்கள் செயின்கள் அது இதெல்லாம் வந்து போன வருஷமே கிடைச்சிட்டு இருந்தாலும் இந்த வருஷம் வந்து இந்த ஒரு ஃபோன் கிடைச்சது. அதே மாதிரி வந்து ஒரு சில என்ன சொல்கிற எங்களோட நல்லா அந்யோன்யமாக பழகக்கூடியவங்க வந்து ஒரு சில கிஃப்டாக வந்து ஒரு சில பணங்களும் அனுப்பியிருக்காங்க. அதுகளையும் வந்து மறக்கக்கூடாது. அப்படி வந்து உண்மையிலே வந்து அண்ணா மூலம் தெரிய வந்தவங்களா இருந்தாலும் வந்து ஒரு சில உறவுகள் வந்து இன்றைக்கு வரைக்கும் நல்ல ஒரு என்ன சொல்கிற யார் விட்டு போனாலும் நாங்கள் இருக்கிறோம்ன்ற மாதிரியான ஒரு இதில் வந்து நிறைய பேர் வந்து பழகி கொண்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பார்க்க போனால் என்ன சொல்கிறது கூடுதலான பாவம் வந்து அண்ணா சொல்லிட்டார். அதில் வந்து நல்ல விஷயம்னு சொன்னால் இதுகள் தான் உண்மையிலே முக்கியமாக வந்து நல்ல உறவுகளை வந்து நான் சம்பாதிச்சிருக்கோம் அப்படிதான் சொல்லணும். வேறு என்ன ஓகே அவ்வளோதான். அப்போ வந்து எப்படி பார்த்தாலும் சுற்றி பார்த்தாலும் சுப்பட்ட ஹோட்டலுக்கான மாதிரி எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல உறவுகளை நாங்கள் ஃபைனலாக சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வரலாம். ஸோ அதுதான் வந்து முடிவாக இருக்கும். நாங்கள் முடிக்க போகிற டைம்லேயும் பாருங்க அதில் ஒரு அண்ணா வந்து பாருங்க என்ன மாதிரி வந்து ஒன்று கழிச்சுட்டுருக்கேன் சொல்லி இவ்வளோ பப்ளிக்கில் வந்துட்டு அந்த பக்கம் திரும்பினா பரவாயில்ல. அக்னி கண்டுட்டான் இல்லை ஒன்றுகள் கண்டுட்டான் பாரு நீ கதை வருது இல்லை கண்டுட்டான் அவன்கிட்டே தான் இல்லை அவன் தன்னட்ட இல்லாத என்னத்தை காண்றானோ அப்போ சாப்பிடவே மாட்டான். கையெடுத்த தன்னட்ட இல்ல சொல்லு. சரி விடு கண்டியாச்சு விடு வாயாரு வந்துட்டு விடு. அடே அவர் போட்டு இந்த உடுப்ப சொன்னாங்க நான் தான் அவங்களுக்கு தெரியாது. இப்ப கவலைப்படுறீங்க தம்பி நான் சொல்லட்டும் அந்த வந்து எந்த வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து 2 பொருள்பட கதை கேட்கலான்னா சிரிப்பு கூட வருது தெரியுமா. நான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன் வந்து இந்த என்ன கணக்கான உதாரணங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் வெளுத்திருக்கும் அந்த மாதிரி கணக்கு விஷயங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி நான் இப்போ என்ன சொல்கிறேன் அந்த பவர் போட்டு இந்த உடுப்பை நீ போட மாட்டேன்டா யோசிச்சு பாரு. அவன் பவர் போட்டு இந்த உடுப்பு என்ன பச்சை கலர் அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணுற அந்த ஒரு உடுப்படா நீங்கள் அந்த கிளீனிங் வேலை செய்கிற போல இருக்கு. அதெல்லாம் இந்த கிளீனிங் பண்ணணுன்றக்காண்டி பார்க்கக்குள்ளே இப்போ என் வழி ரோட்டில் வந்து போயிடாருலாம் அதை பார்க்க சுத்தமாக வச்சுருக்கோம்ட்டு. அப்போ அவர்கிட்ட அந்த மனசை நாங்கள் வந்து செய்யணும். அப்போ அந்த அவர்கிட்ட உடுப்பை கண்டோன்னா சிரிக்க வைக்கிட்டான் வேறு என்ன வேறு என்ன தெரிஞ்சு வேறு ஒன்றும் தெரியல. அதானே அப்படி ஒன்று தெரிய வாய்ப்பில்லை மரத்து பின்னால் தான் வெஞ்சவர். ஆனால் அது என்ன சொல்கிறோம் அந்த இந்த பகல் நேரத்தில் அது ஒரு பிள்ளையாக நெஞ்சு வாங்க சரி படக்கலாம் இல்லையாக்கு நீ கிடச்சி வந்து சரி ஓகே. அப்போ நாங்கள் வந்து சந்தோஷமாக முடிச்சுக்கொள்வோம். வந்து உண்மையாக நான் சொல்கிறேன் வந்து உண்மையாக அந்த வீடியோ பார்க்குறவங்க கூட வந்து நிறைய பேர் வந்து நல்லா வாய் விட்டு சிரிப்பாங்க. சில பேர் வந்து கவலைப்படுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நாங்களுமே வந்து சந்தோஷமாக இருக்கோன்ற கண்டு தான். இப்போ உதாரணமாக பாருங்கள் வந்து இந்தியாவில் அந்த வீடு பயங்கர ஒரு ஃபேமஸான ஆக்கள் ஏன்னா
என்ன செய்கிறாங்க அப்படின்ற எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து அவங்களோட அந்த ஒரு டேலண்டால் இந்த 4 பேரை சிரிக்கக்கூடிய மாதிரிக்கு ஒரு கதை அதுலேயும் வந்து நிறைய ஃபுல் டவுன் மீனிங்டாப்பா அக்ரி பார்க்குறீங்க ஓ ஃபுல் டவுன் மீனிங்காக தான் கதைப்பாங்கல்ல இப்போ வந்து அவங்க இந்தியாவில் இருக்காங்க அவன் அன்றைக்கு வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு அம்மா சொல்கிறா அவங்க வந்து எங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு அந்த அவங்களோட வீடியோஸ் வந்து அவ்வளோ பார்ப்போம்ண்டு அவங்களோட ஸ்லாங் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாப்பா அப்போ ஆரண்டே தெரியாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொடியில் கூட எங்களுடைய ஆக்கள் இவ்வளோ பேர் வந்து வளர்த்து விட்றாங்க அதில் எனக்கு சந்தோஷம் உண்மையாக பாருங்க ஆரண்டாலும் வளரட்டும் ஆனால் நம்மளோட பொடியெல்லாம் வந்து இப்போ இலங்கையிலேருந்து ஒருத்தவங்க வந்து வளர்ந்து வராங்கன்னு சொன்னால் ஒரு பொறாமக்கும் நம்ம இருந்து என்னத்துக்கு என்ன இந்த வீடியோவில் கூட வந்து நம்ம இவ்வளோ விஷயங்களை கதைச்சிருக்கோம் மண்டைக்குள்ளே அதில் உள்ள நன்மையான விஷயங்களை வந்து யாருமே எடுத்துக்கொள்ள போகிறது இல்லை அதில் ஒரு 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 கதை 2 கதையை வந்து நம்ம ஒரு பெம்பலுக்காண்டி ஃபண்ணுக்காண்டி காய்ச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து கொண்டு போயிட்டு அதை வந்து இங்கே பாருங்க அதை வந்து ஒரு திரியப்படுத்தி பிளேயாக கதைக்கிறது அது கூடாத பழக்கமே உண்மையிலே நாங்கள் அப்படி யாருக்கும் நினைச்சே இல்லை அப்படி இன்னொருத்தனை விழுத்தணும் இன்னொருத்தனை வந்து அப்படி இப்படி கதைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறாங்களோ சரி யாராக இருந்தாலுமே வந்து நீங்கள் ஒரு விஷயத்த மட்டும் யோசிங்கோ சொல்கிறேன் ரோட்டால் போகும்போது எந்தெந்த நேரத்தில் என்னென்ன அடிபட்டு சும்மா நடந்துட்டு போகிறவங்க வந்து அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சும்மா திரியும் போதெல்லாம் கொண்டு திடீர் மாதிரி விழுந்து இறக்குற ஒரு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கும்போது வந்து இனியாவது உங்களோட மனசில் வந்து எந்தவித தீய எண்ணங்களையும் விதைக்காமல் நல்ல எண்ணங்களை விதைச்சு உண்மையிலே வந்து இனியாவது ஒரு நல்ல ஒரு மனிதராக வந்து வாழ்கிறதுக்கு தயவுசெய்து எல்லாரும் வந்து முயற்சிங்க ஏன்னு சொன்னால் வாழ்கிறது வந்து கொஞ்ச காலம் அது வரைக்கும் சந்தோஷமாக 4 பேரை சந்தோஷப்படுத்திட்டு வாழ்கிறதுக்கு முயற்சிங்கோ தேவையில்லாமல் வந்து இன்னொருத்தன் வளர்றான் இன்னொருத்தன் வந்து அது கட்டுறான் இது கட்டுறான் அது கடை போடுறான் அது செய்கிறான்னு சொல்லி நீங்கள் பொறாமப்படாமல் நாங்களும் வந்து ஏதாவது செஞ்சு முன்னுக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அப்படியான ஒரு சில விஷயத்தில் வந்து உங்களோட முயற்சியெல்லாம் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து சொல்லிக்கொள்கிறோம். அதான் அதோட இப்போ ஒருத்தவங்களை வந்து உங்களை பிடிக்கலன்னு சொன்னால் இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் வந்து ஏர்டைம் வீட்டு வாசலில் வந்துட்டு கோலிங் பெல்லில் வந்துட்டு அமர்த்துறையில் வந்து வெளியில் வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் விடுங்க அதில் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து அதை பிடிக்காமலோ அதை பார்த்துட்டு அதில் உள்ள உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை மட்டும் கொண்டு இன்னொரு ஆக்களுக்கு கொடுத்து அவங்களையும் ஒரு அப்படியே ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே மாற்று அது வந்து உண்மையிலே அது ஒரு கூடாத பழக்கம். நாங்கள் உண்மையிலே வந்து அப்படி செய்யணும்னு நினைக்கிறது இல்லை யாருக்கும் அது செய்யாங்க அது அந்த அந்த என்ன அந்த அந்த விஜயன் அந்த பாட்டுல மனுஷன் உண்டாக்கும் எல்லா சாயம் பணம் மட்டும் என்ன அது வெறும் மாயம் எழுத்த தாண்டி உத்து பார்த்தா அதுவும் பேப்பரு தான் விரும்பி வணங்கி சந்தோஷம் கேட்கிற நீயும் திரும்பி பாசத்தி 1000 காயம் தவிச்ச மனசில் சிரிப்ப விதைச்ச மனுஷன் நீதாண்டா பாசம் காட்டி பின்னால் வந்த கைய அன்பா கோப்பேண்டா அடுத்த உசிர வாழ வச்சா கையில் வச்சு காப்பேண்டா. அடே இவன் அடே தனக்கில்லாண்டோன்னா அவன் மூட் அவுட் ஆயிட்டான் போல அடே தனக்கு இல்ல எங்க வேண்டாம் சிரிப்பான மூட் அவுட் ஆயிட்டான் போல அடே அதுக்காண்டி என்ன சரி காட்டே இல்லை மக்கள் இல்லை தானே யோசிச்சு பாரு இப்போ உன்னிட்ட இல்லையா அதை உடுப்போம் அந்த காட்டுறதுக்கு அதை குழம்பா நீ விடு அதை விடு அதை விடு அப்படி நீ குழம்பையானா அப்புறம் நாங்கள் உங்களுக்கு வெட்டாவளியை விட்டு அதை வேண்டி காட்டி விட்டுறோம் ப்ரோ அப்படி நீ நினைக்காத அப்போ நாங்கள் வந்து முடிச்சுக்கொள்வோம் வேணா. ஆனால் அந்த பாட்டுகள் வரிகள் வந்து எடுக்கக்குள்ள வந்து உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்குங்கண்ணே. அந்த எங்களுக்கு வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கக்குள்ளேயுமே வந்து அந்த அந்த ரஜினின்ற ஒரு பாட்டு கூட வந்து ஒரு பொருத்தமாக இருந்துருக்குண்ணே. என்ன சில நாள் இருந்தேன் கருவறையில் பல நாள் இருந்தேன் சிறையறையில் அம்மா என்னை ஈன்றது அமாவாசையா என்னடா படிக்கிற எல்லாக்கு நீ பாட்டு செய்ய அதனால் பிறந்தது தொல்லையடா ஆனால் என் மனம் வெள்ளையடா பட்ட பாடு யாவுமே பாடம் தானடா விதியால் வந்ததா தொல்லை இல்லை
சதியால் வந்ததே தொல்லை அப்படின்ற மாதிரி எங்களுக்குமே வந்து உண்மையாக விதி இல்லை, எல்லாம் சதி. ஆனால் இனி வந்து பார்ப்போம் இந்த மாதிரி அது போகுது அப்படின்றத வந்து பார்ப்போம் நாங்கள். ஓகே, அப்போ நாங்கள் வந்து முடிச்சுக்கொள்ளுங்களா? சந்தோஷம். வந்து மறுபடியும் சொல்கிறேன், நம்ம என்ன கதைச்சிருந்தாலுமே கூட வந்து முழுக்க உங்களை வந்து சிரிக்க வைக்கணும், சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ட்டு முன்னா கூட நம்ம போட்ட வீடியோக்களை வந்து வந்த கொமெண்ட்ஸில் ஒரு பாதி கமெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து கிருஷ்ணா அவங்களால முடியுது, இப்படி நம்ம வந்து ஒரே சிரிச்சுட்டு இருந்தே இந்த வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து எழுதியிருந்தாங்க. அப்போ உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்க்குன்னு சொல்லணும், வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிறன்றதும் அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. வந்து அதுக்கு கூட நாங்கள் உதாரணங்கள் சொல்லியிருந்தோம் கடந்த காலங்களில். முடிஞ்ச வரைக்கும் மற்றவனை வந்து சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருங்கோ. சில நேரங்கள் எங்களை அறியாமலே நாங்கள் சில பேர் ஆளை வைக்கிறோம் தான், இல்லை வந்து. ஆனால் காலம் வந்து எல்லாத்தையும் வந்து கேர் பண்ணும். அதை வந்து காலம் செல்லும் போது அதெல்லாம் மாறும். அதனால தான் நான் ஆரம்பத்தையே சொல்லியிருந்தேன், நம்ம கூட வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து யாரையும் ஹர்ட் பண்ணியிருந்தால் அதுக்குமே வந்து மன்னிப்பு கேட்ட வண்ணமாக நாங்கள் கடந்து 2026க்குள்ளே போவோமேண்ணா. ஸோ அப்படின்னு சொல்லிக்கொண்டு நம்ம வந்து மறுபடியுமாக ஒரு சொல்லி என்கிட்ட வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லி எல்லாத்துக்குமே வந்து எங்களை உள்ளுக்கு அனுப்பினாக்கள்லேருந்து எங்களை வெளியில் அனுப்பினாக்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லி இன்றைக்கும் வந்து இந்த கொழும்பில் வந்து நாங்கள் நல்ல மாதிரி வந்து நடமாடி கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் முழுக்க காரணம் முதலாவது கடவுள், அதுக்கு பிறகு எங்களை நேசிக்கக்கூடிய உறவுகளாகிய இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து கதைச்சும் கதைக்காமல் பலர் வந்துட்டு பின்னால் இருந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நன்றியை கூறிக்கொண்டு நம்ம வந்து முடிச்சுக்கொள்ளலாம். ஓகே, என்னடா அடி இல்லைன்னு சொன்ன பிரச்சனை அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எஸ், அஃப்கோர்ஸ் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயராக இருக்கலாம், சம்டைம் ஹாப்பி நியூ இயராக கூட இருக்கலாம். ஏன்னு சொன்னால் வீட்டை வைஃபை இல்லை, 12 மணிக்கு இப்போ அப்லோட் பண்ணால் ஹாப்பி நியூ இயர். ஸோ வந்துட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பிறக்க போகிற வருஷத்துக்கு ஒரு பேர் ஒன்று வச்சுருப்பாங்க நம்பி, விருத்தி விரோதி எல்லாம் வைக்கிறவங்க. லீப் வருடம். லீப் வருடமோ? உண்மையோ? அப்படி வருடம் மாறு. இப்போ நாளைக்கு அப்படி மறுமணம் அந்த மே 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 என்ன இது பிப்ரவரி 30 வருமா? இப்போ லீப் 29 வருமா? ஆனால் யோசிப்பார், பிப்ரவரி 29 பிறந்தவங்க கூட பாவம் உண்டு. எங்கள்கிட்ட வைக்கிற படி ஒருத்தர் காணப்பா 4 வருஷத்துக்கு ஒரு தான் பிறந்தலாம் உண்டு. அப்போ மட்டும் 3 வருஷம் என்ன நேரம் சும்மா படுக்கிறார். சரி, ஓகே, அப்போ முடிச்சுக்கொள்ளும். நான் கொஞ்சம் படுக்க போகிறேன். ஓகே, பாய்.